டெல்லியில் உயர்ந்த அண்ணாமலையின் செல்வாக்கு சமாதானப்படுத்திய PL சந்தோஷ். புதிய பொறுப்புடன் விரைவில் ரீஎன்ட்ரி. அண்ணாமலை கொடுத்த புகாரால் தூக்கி அடிக்கப்பட்ட கேசவ விநாயகம். உச்சக்கட்ட அதிர்ச்சியில் நயினார் அண்ட் கோ. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை வேலை வெட்டி இல்லாதவர்கள் அரசியலுக்கு வந்த கதையல்ல. கர்நாடகாவில் மிகப்பெரிய IPS அதிகாரியாக இருந்தவர். அதை விட்டுவிட்டு அரசியலுக்கு வருகிறார் என்றால் ஒரு மிகப்பெரிய திட்டமிடலுடன் தான் வந்திருப்பார். அதனால்தான் IPS அதிகாரியான இவர் என்ன பெரிதாக அரசியல் செய்துவிடப் போகிறார் என்று அனைவருமே நினைத்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத அதிரடி அரசியலை செய்தார் அண்ணாமலை. குறிப்பாக அதிமுக, திமுக என்கிற இரண்டு ஊழல் கட்சிகளுக்கு எதிராகவும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் செய்ய துணியாத அரசியலை செய்தார். DMK ஃபைல்ஸ் என்பதன் பெயரில் திமுக புள்ளிகளின் மொத்த சொத்து குவிப்பு பட்டியலை வெளியிட்டார். இப்படி ஒரு பட்டியல் வெளியிடுவதற்கே ஒரு தனி தில்லு வேண்டும். அதை அண்ணாமலை செய்து காட்டினார். இப்போது வரை TR பாலு தொடுத்த வழக்கில் ஆஜராகி வருகிறார் அண்ணாமலை. ஆனால் கடந்த முறை அவரை குறுக்கு விசாரணை செய்ய அண்ணாமலை தயாரான போது நீதிமன்றத்திற்கே வராமல் எஸ்கேப் ஆகிவிட்டார் TR பாலு. அந்த அளவுக்கு திமுகவின் மெகா புள்ளிகளுக்கு கூட மெகா ஷாக் கொடுத்து வருகிறார் அண்ணாமலை. அப்படிப்பட்ட அண்ணாமலையை அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக பதவி நீக்கம் செய்துவிட்டு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக்கியது டெல்லி மேலிடம். குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் அண்ணாமலை. 4 முதல் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்டுவேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் ஒரு தொகுதியில் கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை. என்றாலும் வாக்கு வங்கியை அதிகப்படுத்தி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினார். இருப்பினும் பாஜக மேலிடத்தை பொறுத்தவரை வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். அதனால்தான் மீண்டும் தனித்து போட்டி என்று ரிஸ்க் எடுக்காமல் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தது. அப்படி அதிமுகவுடன் கூட்டணி வைத்து கடந்த மக்களவைத் தேர்தலை சந்தித்திருந்தால் 15 தொகுதி வரை NDA கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். மக்களவையில் இரண்டாவது பெரிய கட்சியாக திமுக வந்திருக்காது. அதன் காரணமாகவே சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துவிட்டது. ஆனால் அண்ணாமலை தலைவராக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி கடுமையான மோதல் நடைபெற்றதால் அவர்கள் இருவரையும் ஒன்றுபடுத்தி தேர்தலை சந்திப்பது இயலாத காரியம் என்பதனால்தான் நயினார் நாகேந்திரனை மாநில தலைவர் ஆக்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அப்படிப்பட்ட நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக ஆனதிலிருந்து எடப்பாடியுடன் சேர்ந்து கொண்டு அண்ணாமலைக்கு எதிரான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அண்ணாமலையை தொடர்ந்து அப்டேட்டில் இருந்து வருவதால் தனக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று கருதி அண்ணாமலையை கடந்த கால பாஜக மாநில தலைவர் போன்று முழுமையாக வெளியேற வைக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார். ஆனால் அதற்கு அண்ணாமலையிடம் கொடுக்கவில்லை. அதன் காரணமாகவே ஒரு மாநிலம் முழுக்க தேர்தல் மேற்பார்வையாளராக பணியாற்ற வேண்டிய தனக்கு 6 தொகுதிகளை மட்டுமே நயினார் நாகேந்திரன் ஒதுக்கியதால் கடும் அதிருப்தி அடைந்தார் அண்ணாமலை. அதோடு தனது தந்தைக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னால் தொகுதி பொறுப்பாளராக பணியாற்ற முடியாது என்று வெளியேறினார் அண்ணாமலை. ஆனால் இப்படி அண்ணாமலை விலகியது டெல்லி வரை எதிரொலித்துள்ளது. இந்த முறை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற வேகத்துடன் பணியாற்றி வரும் டெல்லி பாஜக அண்ணாமலை தேர்தல் பணியாற்றவில்லை என்றால் அது கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவருக்கென்று ஒரு பெரிய அரசியல் வட்டம் உள்ளது. அவர் இந்த தேர்தலில் எப்போதும் போல் பிரச்சாரம் செய்தால் பாஜகவின் வாக்கு வங்கி உயரம், வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் டெல்லி மேலிடம் ஒரு கணக்கு போடுகிறது. அதனால் கூட்டணி சுமூகமாக போக வேண்டும் என்பதற்காக மட்டுமே நயினார் நாகேந்திரனை வைத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரங்கள் சம்பந்தமாக அண்ணாமலையை பயன்படுத்த டெல்லி மேலிடம் திட்டமிட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று தமிழக வந்த பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் PL சந்தோஷ் அண்ணாமலையை சந்தித்து சமாதானம் செய்திருக்கிறார். எப்போதும் போல் இந்த சட்டமன்ற தேர்தலிலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும், பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் அவர் தனது சார்பில் அண்ணாமலையை கேட்டுக்கொண்டுள்ளார். அதோடு டெல்லி மேலிடம் சொல்லி அனுப்பிய சில விஷயங்களையும் PL சந்தோஷ் சொன்னதை அடுத்து மீண்டும் அண்ணாமலை பழைய வேகத்தில் களமிறங்குவதற்கு தயாராகிவிட்டாராம். அது மட்டுமின்றி அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பும் கொடுக்க போகிறதாம் டெல்லி மேலிடம். அது குறித்த அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் வெளியாகும் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இதற்கெல்லாம் மேலாக அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த போதிலிருந்தே அவருக்கும் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திற்கும் இடையில் கடுமையான மோதல் ஏற்பட்டு வந்தது. குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை மாநில தலைவர் என்று ஒருவர் இருந்தாலும் அமைப்பு செயலாளராக இருக்கும் நபர்களுக்குத்தான் பவர் அதிகம். அவர்கள் சொல்வதை தான் மாநில தலைவர்கள் கேட்க வேண்டும். அந்த அளவுக்கு RSS பின்புலத்திலிருந்து வருபவர்களுக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆனால் இந்த கேசவ விநாயகத்தினால் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பலர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பலரை பொறுப்பிலிருந்து நீக்கினார். இப்படி அண்ணாமலை தலைவராக இருந்தபோது மட்டுமின்றி அதற்கு முன்பு தமிழிசை சவுந்தரராஜன், எல்முருகன் ஆகியோர் மாநில தலைவராக இருந்த போதும் கூட முக்கிய நிர்வாகிகளை இவர் பதவி நீக்கம் செய்து வந்திருக்கிறார். அதனால்தான் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது தொடர்ந்து டெல்லி மேலிடத்தில் புகார் அளித்து வந்துள்ளார்.
இவரது செயல்பாட்டினால் கட்சியின் முக்கிய புள்ளிகள் நீக்கப்படுவதோடு கட்சிக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மாநில தலைவருக்கு ஆதரவாக இருக்கும் நபர்களுக்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் எங்கள் பணிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் நபர்களை இவர் பதவி நீக்கம் செய்து விடுகிறார். கட்சிக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று கேசவ விநாயகத்தின் மீது பல புகார் கடிதங்கள் டெல்லிக்கு அனுப்பியுள்ளார் அண்ணாமலை. ஆனால் கடந்த தேசிய தலைவர் JP நட்டா இருந்தபோது பெரிதாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இப்போது தேசிய பாஜகவின் புதிய தலைவராக நிதின் நபின் வந்ததை அடுத்து அண்ணாமலையின் புகார் கடிதங்களுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதன் காரணமாகவே நேற்று சென்னை வந்து PL சந்தோஷ் RSS அலுவலகத்தில் வைத்த அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை பதவி நீக்கம் செய்திருக்கிறார். இது பாஜகவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பல மாநில தலைவர்கள் கேசவ விநாயகத்துக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை எதுவும் ஒர்க் அவுட் ஆகாத நிலையில் அண்ணாமலை கொடுத்த புகார் மட்டுமே வேலை செய்திருக்கிறது. அந்த வகையில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் மீது கேசவ விநாயகம் கை வைத்ததினால்தான் தற்போது அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த வகையில் அண்ணாமலையை பொறுத்தவரை தன்னை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கியவர்கள் அதன் பிறகு தனக்கு ஏற்ற பதவியை கொடுக்காமல் இழுத்தடித்து வந்ததால் அவர்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காகவே தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகி விவகாரத்தை டெல்லி வரை எதிரொலிக்க வைத்துள்ளார். அதன் காரணமாகவே அடுத்து அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு கொடுப்பதற்கு முடிவெடுத்துள்ளார்களாம். இன்னொரு பக்கம் கேசவ விநாயகத்தினால் பாஜகவில் நேர்மையாக வேலை செய்யும் பலர் பாதிக்கப்படுவதாக அண்ணாமலை கொடுத்த புகார் தற்போது வேலை செய்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜகவில் இருந்த கேசவ விநாயகம் நேற்று பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்த வகையில் அண்ணாமலை ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்திருக்கிறார். அதோடு டெல்லியிலும் அவருக்கு செல்வாக்கு இன்னும் அப்படியேதான் இருக்கிறது என்பதை இது வெளிப்படுத்தி இருக்கிறது. இதே பாஜகவில் எத்தனையோ பேர் கடந்த காலங்களில் மாநில தலைவராக இருந்த போதும் அவர்களுக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை அண்ணாமலைக்கு பாஜக கொடுக்கிறது. அதன் காரணமாகவே அவர் தலைவர் பதவியில் இல்லாத போதும் அவரது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் சில நாட்களில் புதிய பொறுப்புடன் அண்ணாமலை பாஜகவில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பார் என்பது தெரிய வந்துள்ளது. அதோடு சட்டமன்ற தேர்தலுக்கு ஊட்டி தமிழகம் முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்வார் என்பதும் உறுதியாக இருக்கிறது. இப்படி அண்ணாமலைக்கு மீண்டும் டெல்லி மேலிடம் முக்கியத்துவம் கொடுக்க தயாராகிவிட்டது நயினார் நாகேந்திரனுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளது. எடப்பாடியின் சொல்லை கேட்டு அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வந்த நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையின் பிரச்சாரத்திற்கு பாஜக மேலிடம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நேற்றிலிருந்து அவருக்கு கடுமையான அப்செட்டில் இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த வகையில் அண்ணாமலை ரீஎன்ட்ரி பாஜகவில் எப்படிப்பட்ட அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.